தற்போது ராயன் பட வேலைகளில் பிஸியாக இருக்காரு தனுஷ். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக ஹீரோவான தனுஷ் தற்போது தன் 50வது திரைப்படத்தில் அடி எடுத்து வைக்கிறாரு. இந்த 50 படங்களில் தனுஷ் ஏற்று நடித்திராத ரோல்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். படத்திற்கு படம் நடிப்பில் வித்தியாசம் காட்டி நடித்து வரும் தனுஷ் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் ஆல்ரவுண்டராகவும் திகழ்கிறாரு. நடிப்பு, தயாரிப்பு, இயக்கம் என பலமுகம் கொண்டவராக வலம் வராரு தனுஷ். அந்த வகையில் தற்போது ராயன் திரைப்படத்தை தானே இயக்கி நடித்து வராரு தனுஷ். சன் பிக்சர் தயாரிப்பில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் ஜூலை 26ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியாகும் இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாகும் குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்து வராரு தனுஷ். சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுனா என பலர் நடிப்பில் உருவாகும் இந்த படம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் பயோபிக்கில் நடிக்க உள்ளார் தனுஷ். அருண் மாதீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கு. மறுபக்கம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தையும் இளம் நடிகர்களை வைத்து இயக்கி வராரு தனுஷ். இவ்வாறு பிஸியாக இருக்கும் தனுஷ் மற்றும் இயக்குனர் சுதா கோங்கரா கூட்டணி இணைய இருப்பதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி இருக்கு. சூர்யாவை வைத்து சுதா கோங்கரா புறநானூறு என்ற திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாச்சு. ஆனால் இந்த படத்தில் படப்பிடிப்பு துவங்க தாமதமாகும் என சுதா கோங்கரா தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சூர்யாவிற்கு புறநானூறு கதையில் விருப்பமில்லை என்பதனால இந்த படத்திலிருந்து சூர்யா விலகியதாக தகவல்கள் வெளிவந்துச்சு. ஆனால் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. இருப்பினும் இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளதுன்னு தாங்க சொல்லணும். புறநானூறு திரைப்படத்தை சுதா கோங்கரா சிவகார்த்திகேயனை வைத்து எடுக்க உள்ளாராம். இந்த தகவல் தான் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காக போய் கொண்டிருக்கு. இதனிடையில் புறநானூறு கதையை சுதா கோங்கரா தனுஷிடமும் கூறியிருக்காங்க. தனுஷிற்கு புறநானூறு கதை மிகவும் பிடித்து விட்டதான். ஆனால் தற்போதைக்கு தனுஷ் பல படங்களில் பிஸியாக நடித்து வருவதனால அவரால் புறநானூறு படத்திற்கு கால் ஷீட் கொடுக்க முடியலையாம். எனவே சுதா கோங்கராவிடம் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே நடிக்கவும் ஆசைப்படுறேன், ஆனால் ஒரு 2 வருடம் வெயிட் பண்ண முடியுமா என சுதா கோங்கராவிடம் கேட்டிருக்காங்க தனுஷ். இதற்கு சுதா கோங்கரா வெயிட் பண்ண முடியாது, இந்த கதையை உடனடியாக படமாக்க வேண்டும், நான் வேறு ஒரு கதையை தயார் செய்கின்றேன், அந்த கதையில் நாம் இணைவோம் அப்படின்னு சுதா கோங்கரா சொல்லியிருக்காங்க. இவர் இவ்வாறு பேசியதை தொடர்ந்து தனுஷ் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரா. இந்த விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது.